வணக்கம். என் நாடார் ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும். என் வீடு 28/5/2025 வீடு ஜப்தி ஆயிடுச்சு. அதாவது 23/5/2025 அன்னைக்கு தான் எனக்கு நோட்டீஸாக ஒட்டுனாங்க. 22/5/2025 தான் எனக்கு லெட்டரும் அனுப்புனாங்க. 5 நாளுக்குள்ளே வீடு பார்த்து வெளியே போங்கன்னு சொல்லி எனக்கு வந்துருந்துச்சு. இந்த நேரத்தில் நான் போய் 5 நாளுக்குள்ளே போய் வீடை பார்த்து நான் எப்படி போக முடியும்? எனக்கு டைம் கொடுக்கல. இன்னொரு விஷயம், கொஞ்சம் பொறுங்க. போன மாதம் தான் என் பையன் வேலைக்கு சேர்ந்துருக்கான். ஐடி கம்பெனியில் வேலை சேர்ந்துருக்கான். நல்ல சம்பளம். இன்னும் மாதம் நாங்கள் ரெகுலர் பண்ணி கொடுங்க, மாதம் நாங்கள் பணம் கட்டி விடுறோம்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ மன்றாடி கேட்டு கெஞ்சி பார்த்தோம். அதில் என் வீட்டுக்காரர் கூட அழுதுருப்பார். பாருங்கள், அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பாருங்கள், அழுதுருப்பாங்க. ஒன்றும் இல்லை என் நாடார் ரத்த சொந்தங்களே, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல நான் நின்றுருக்கேன், பேசியிருக்கேன். எல்லாமே நான் சமுதாய சேவைக்கு தான் அதிகமாக இருந்திருக்கேங்கிறது எல்லாருக்குமே தெரியும். புழல் ஜெயிலில் நான் எதுக்கு போராடணும்? யாருக்காக போராடினேன்? சமுதாயத்துக்காக போராடினேன். பட்டுக்கோட்டையில் ஒரு பிரச்சனை, எதுக்காக போராடணும்? நான் யாருக்காக போய் நிற்கணும்? 4 நாளாக நம்ம சமுதாய பிரச்சனைக்காக போய் நின்னேன். செட்டிக்குள பிரச்சனையில் போய் நான் 50 பசங்களை காப்பாற்றணும். யாருக்காக போராடினேன்? நம்ம சமுதாய பசங்களுக்காக போராடினேன். சமுதாயம் இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போனால் எனக்கு டைம் இல்லை இதில் பேசுகிறதுக்கு, சரிங்களா? நான் ஒரு சமுதாய போராளியாக தான் நான் வாழ்ந்தேன ஒழிய, ஆனால் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சோ தெரியலையோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய சமுதாயத்துக்காக நான் நிறைய போராடி இருக்கேன். என் சமுதாயத்துக்காகத்தான். நாடாரை ஏன் இழுக்கிறீங்கன்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. அந்த நாடாருக்காகத்தானே நான் உழைச்சேன். 9 வருஷம் நாடாருக்காகத்தானே நான் வந்தேன். என் குடும்பத்தை நான் பார்க்காம வந்தேன். அது என் மேலே பெரிய குற்றம் தானே. என் குடும்பத்தை நான் கவனிக்காமல் தானே நான் வந்தேன். இன்றைக்கி நான் என் 4 கடையை இழந்துட்டேன், தெரியுங்களா? அதனால் இப்போ நான் ஒன்றும் கேட்கலை. எனக்கு யார் இருக்கீங்க? உங்களுக்கு நான் இருந்தேன். என் சமுதாய மக்களுக்கும் நான் இருந்தேன். நான் பேசினேன், எல்லாம் பேசினேன். இன்றைக்கி எனக்கு எந்த தலைவர்கள் யார் வர்றீங்க? இதை விடுங்க. நான் தூக்கு போட்டினேன், கழுத்தில் அறுத்துருச்சு. என் பையன் டக்குன்னு பிடிச்சிட்டான், அறுத்துட்டான், கயிறு அறுத்து விட்டான். ஆனால் செத்துருவேங்க. உண்மையாக அதை தான் சொல்கிறேன். என் வீடு பூட்டி லாக் பண்ணி என்ன வெறும் நைட்டியை போட்டு அரை நிர்வாணமாக வெளியே வெட்டி விட்டாங்க. அப்பயே நான் உயிரை விட்டுருக்கணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோன்னு சொல்லி தான் நான் பேசாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். புரியுதுங்களா? இதில் என் சமுதாய மக்கள் ஒவ்வொரு டிஎம்பி பேங்க்கில் வரவு செலவு வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக வரவு செலவு வச்சுருப்பீங்க. அதுலேருந்து என் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். மெர்லினாக்காக அந்த கேடு ஏன் வல்ல நாட்டில் நடக்கலையாங்க? இந்த பிரச்சனை வல்ல நாட்டில் நடக்கலையா? புருஷ முண்டாட்டி தற்கொலை பண்ணிக்கலையா? அதுக்கப்புறம் கோடியாக நீங்கள் கொடுத்தீங்க. அது யாருக்கு உயிரை திருப்பி வருமா? கொண்டு வர முடியுமா? அவங்க வர முடிஞ்சிச்சா? அவங்களால முடியல. என் வீடு, அதாவது நான் கஷ்டப்பட்டு 8 வயசுலேருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரே ப்ராப்பர்ட்டி அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான். புரியுதுங்களா? இது என் புருஷனுக்கு சம்பாத்தியமோ, எங்கள் அப்பா அத்தை சம்பாத்தியமோ, என் அண்ணன் தம்பி சம்பாத்தியமோ, என் பிள்ளை சம்பாத்தியமோ கிடையாது. இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். ஒரே லேடி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். உலகத்துக்கே தெரியும், கேட்டு பாருங்கள். நான் வண்டி ஓட்டி ரவும் பக்கணும், வண்டி வாடகைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் ஒரு ப்ராப்பர்ட்டி. அதனால தான் நான் அதை விடாமல் இருக்கேன். புரியுதுங்களா? அதில் எனக்கு கோடி கணக்கில் அது எனக்கு கொட்டி தர்றது கிடையாது. வாங்கின ஒரு சொத்து அப்படிங்கிற ஒரு இதுக்காக நான் வச்சுருக்கிறேன். அது ஒன்று தான். வேறு எனக்கு அது அவ்வளோ வேணாம், தூக்கி போட்டு போயிடுவேன். ஆனால் 8 வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வாங்கின ஒரே ப்ராப்பர்ட்டி அந்த ஒரு சொத்து. ஒரு வீடானாலும் இருக்கணும் இல்லை? நான் தெருவில் தானே நிற்கிறேன். நான் அடுத்தவங்க வீட்டில் தானே போய் தஞ்சானஞ்சு போய் நிற்கிறேன். நான் பிள்ளைகளெல்லாம் தெருவில் வாலிய பையனில் தெருவில் விட்டுட்டாங்க. உடம்பு சரியில்லாத அவரை தெருவில் விட்டுட்டாங்க. எவ்வளோ வேதனை. எனக்கு உடல்நிலை அன்றைக்கி சரியில்லை. அன்றைக்கி முகத்தை பாருங்கள் எப்படி இருப்பேன்னு சொல்லி. எனக்கு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு தமிழ்நாடு மெர்கன்டைல்ஸ் பேங்க்னால ஒவ்வொரு வீடு ஜப்தி ஆகி ஒவ்வொரு குடும்பமும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இதை யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் தமிழ்நாடு மெர்கன்டைல்ஸ் நாடார் பேங்க் இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்க ரிசர்வ் வங்கின்னு சொல்கிறாங்க. இதை ஒவ்வொரு தமிழ்நாடு மெர்கன்டைல்ஸ் பேங்க்கில் போய் ஒவ்வொரு மாவட்டக்காரங்களும் நீங்கள் நாடாராக இருந்தால், உண்மையான ஒரு உருத்தா இருக்கிறவங்கள இருந்தால், என்ன போல் உருத்தா இருக்கிறவங்கள இருந்தால் போய் உங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடு ஜப்தி போட்டிருக்கீங்கல்ல,
எங்களுக்கு நடக்கிறது எப்படியோ உங்களை வச்சு தானேங்க அவங்க லாபம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க, நம்மளை வச்சு தானே லாபம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம தானே அதை மீட்டு எடுத்து கொடுத்தோம், நம்ம தானே அதை உருவாக்கி கொடுத்தோம். அது அந்த நன்றி இல்லை இல்லாமல் தானே வெளியில் அற நிறுவனம் நம்ம அனுப்பிச்சி விட்டாங்க. ஏன் நீங்கள் உங்கள் அக்கா தங்கச்சி தானே நான், உன் ரத்த சொந்த பந்தம் தானே நான், ஏன் உங்களுக்கு அந்த இது உறுத்து வரல? இது உங்கள் அக்கா தங்கச்சி செஞ்சால் தான் உங்களுக்கு உறுத்து வருமா? நாம் என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு வராதா? நீங்கள் நான் உங்கள் வீட்டு பிள்ளை, நான் அடிக்கடி சொல்கிறேன், உங்கள் மெர்லின் பைக்ராஜ் நாடான்னு தான் சொல்லியிருக்கேன். எல்லா வீடியோலையும் நான் அதை தான் சொல்கிறேன். களப்போராளி உங்கள் வீட்டு பிள்ளை, நீ கூப்பிடு நான் வருவேன், உனக்கு பிரச்சனைனா நான் வருவேன், அப்படித்தான் சொல்லியிருக்கிறேன். எல்லாருமே எல்லா மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தமிழ்நாடு மெர்கன்டைல்ஸ் பேங்க் க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன அக்கௌண்ட்டை எடுத்து வெளியே வரேன் அப்படின்னு சொல்லி பேசுங்க. இல்லைனா வாங்க சின்னாலப்பட்டிக்கு வாங்க, திண்டுக்கல் சின்னாலப்பட்டிக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, நம்ம பேசுவோம். எனக்கு என் வீடு எனக்கு திருப்பி வேணும். அந்த பூட்டப்பட்டதை எனக்கு திறக்கணும். அன்னைக்கு எனக்கு உடல்நல சரியில்லை, என்னை தூக்கி வெளியே போட்டீங்க என்ன, இன்னைக்கு என் பூட்டை திறக்கணும். அந்த பூட்டை திறக்கணும். நான் அந்த வீட்டில் வாழ்ந்தாதான் நாடாருக்கு கெத்து, நாடாருக்கு அழகு. நான் ஒத்த ஆளா நாடாரா இருக்கிறேன் அந்த இடத்துல நாடார் வாழணும், நாடார் ஜெயிக்கணும். அப்படின்னா என்ன மீட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா நாடார் ஜெயிச்ச மாதிரி. இதில் நாடார் ஒற்றுமை, நாடார் மாநாடு இதிலெல்லாம் போகிறதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. இதில் இந்த ஒற்றுமையை காமிங்க. வாங்க, போனீங்கல்ல சென்னைக்கு போனீங்கல்ல, எல்லோரும் போனீங்கல்ல, வாங்க சின்னால்பட்டிக்கு வாங்க, எல்லோரும் சின்னால்பட்டிக்கு வாங்க, சின்னால்பட்டி பூஞ்சை வாங்க, கேளுங்க. திண்டுக்கல் மாவட்டம் சின்னால்பட்டிக்கு. உங்களுக்கு காசு இல்லையா, நான் கடனை கூட வாங்கி நான் உங்களுக்கு போட்டு விடுறேன், வாங்க. எல்லோரும் நியாயம் கேளுங்கப்பா. எனக்கு இன்னும் ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க. என் பையன் போன மாதம் தான் வேலைக்கு போயிருக்கான். பொண்ணு பார்க்குற நேரத்தில் இப்போ இந்த கல்யாணமே நின்று போச்சு. அவன் நான் தற்கொலை பண்ண போகிறேன்னு அவனும் நின்றுட்டான். எல்லாருமே ஆளாளுக்கு நாங்கள் 4 பேருமே தற்கொலை பண்ணிக்க போகிறோம். லைவாகவே பாருங்கள் நீங்கள். சத்தியமாக இது நடக்கும். அன்னைக்கு நாளைக்கு நடக்கும். இது சத்தியமே நடக்கும். இது என் ரத்த சொந்தங்களே, இந்த குடும்பத்தை மீட்டெடுங்க. நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் யாருமே இது நீங்கள் கேர் எடுக்கலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் நாடார் வரமாட்டாங்க, ஒரு இதுக்கு செய்ய மாட்டாங்க அப்படி பல ஜாதிக்காரங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஆனால் இப்போ கண்ணால் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதில் மட்டும் எனக்கு அநீதி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. என் சமுதாயம் மூலம் எனக்கு அநீதி நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. தயவுசெய்து இதிலேருந்து என்னை மீட்டெடுங்க. என்னுடைய சமுதாய மக்கள் அவங்கவுங்க தமிழ்நாடு மெர்கன்டைல்ஸ் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்கல்ல, எல்லாம் எடுத்து வெளியே வாங்க, க்ளோஸ் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஒரு 10 பேர் க்ளோஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் இதில் இவங்களா நம்மளா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காழ்ப்புணர்ச்சியில் தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. காழ்ப்புணர்ச்சியில் தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. என்ன மீட்டெடுங்க. நாங்கள் இல்லைன்னா 4 பேருமே தற்கொலை பண்ணிக்க போகிறோம். உண்மை அதுதான், தற்கொலை பண்ணிக்குவோம். என்ன வல்ல நாட்டில் நடந்த மாதிரி தான் நடக்க போகுது. நான் ரோட்டில் நிற்கிறேன், தெருவில் நிற்கிறேன். வல்ல நாட்டில் நடக்கிறது தான் நடக்க போகுது. அங்கே 2 பேர் புருஷன் பொண்டாட்டி இறந்தாங்க. நாங்கள் 4 பேருமே செத்துருவோம். என் பையன் கல்யாணமும் நின்று போச்சு. இதையும் நான் தெளிவாக நான் சொல்கிறேன். இது நான் பேசக்கூடாது தான் நினச்சேன். பசங்களை இழுக்கக்கூடாது தான் நினச்சேன். அந்த பிரச்சனையில் கூட என் பசங்களை நான் கூப்பிடல. ஆனால் தயவுசெய்து நீங்கள் மீட்டெடுங்க. எனக்கு நியாயம் கிடைக்கட்டும். எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுக்க சொல்லுங்கள். நான் அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணி முடித்து நான் வெளியே வந்துடுறேன். என் பையனுக்கும் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் வெளியே வந்துடுறேன். தயவுசெய்து இது என் பூர்வீக சொத்து அப்படிங்கிறத விட நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து முதல் வாங்கின சொத்து. அந்த ஒரே காரணம்தான். எனக்கு என் நாடார் ரத்த சொந்தங்கள் அனைவரும் தமிழ்நாடு மெர்கன்டைல்ஸ் மேலே முற்றுகை போடுங்க. அந்தந்த இடத்துல முற்றுகை போடுங்க. போட்டால் நியாயம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.